ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ராமா டாக்கீஸ் தமிழ். ஸோ நான் இப்போ தான் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் எல்லா வீடியோஸ்க்கும் லைக் போட்டுருங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கான ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ட்ராமா பார்க்க போகிறோன்னா, ஒரு அழகான சைனீஸ் ஸ்கூல் லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். நம்ம ட்ராமா ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஏதோ போஸ்டர் வந்து ஒட்டிகிட்டு இருப்பா. உடனே நம்ம ஹீரோயினும் இது என்ன போஸ்டர் டின்னு கேட்பா. உடனே அவளும் இங்கேருந்து தானே உங்கள் லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவா. நெக்ஸ்ட் சீனில் வெளியே இருந்து யாரோ 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கத்துவாங்க. உடனே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் பயந்து போய் ஓடி போய் பார்ப்பா. ஆனால் நம்ம ஹீரோயின் தான் அவள் ஃபோனில் ஏதோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை பயங்காட்டிகிட்டு இருந்திருப்பா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் குரூப்பாக வருவாங்க. நம்ம ஹீரோயினும் அதை பார்த்துட்டு இருந்திருப்பா. அப்போ அந்த ஸ்கூலோட செக்யூரிட்டி வந்து நீங்கள்லாம் யார் அப்படின்னு கேட்பாங்க. உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கையை பிடிச்சி எல்லாரும் ஓடிட்டு இருப்பாங்க. அப்போது நம்ம ஹீரோயின் அவளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவா வாய்ஸ் ஓவர் மாதிரி. நான் தான் லென்ஷி, நான் நம்ம ஹீரோவை இங்கே தான் பார்த்தேன், நானும் இங்கே தான் படித்தேன், நாங்கள் மிஸ்டேக்காக தான் மீட் பண்ணோம், ஆனால் அது இவ்வளோ தூரம் வரோன்னு நான் நினைக்கல அப்படின்னு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருப்பா. ஸோ நம்ம ஹீரோயின் இவ தான் லென்ஷி. நம்ம ஹீரோவை ஹீரோன்னே சொல்லலாம், ஏன்னா அவனோட பேர் ரொம்ப பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே ஒரு 8 வருஷம் முன்னாடி என்ன ஆச்சுன்னு காமிப்பாங்க. நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ ஃபோட்டோ வச்சு அவனை தேடி வந்துட்டு இருந்திருப்பா. அப்புறம் அவன் நம்ம ஹீரோ கிட்ட போய் நீ தானே ஜி அப்படின்னு கேட்பா. உடனே அவனும் ஆமா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நீ யாருன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு அவன் சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோவை கட்டி பிடிச்சிப்பா. உடனே நம்ம ஹீரோவும் தள்ளி விட்டுருவான். இதை வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்துருவான். அவனும் நம்ம ஹீரோவை கலாச்சிக்கிட்டே வருவான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் கிளாஸ்க்குள்ளே வந்துருவா. அப்புறம் மேம் வந்து அவளை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. அவளும் அவளை பற்றி சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் நம்ம ஹீரோவும் அதே கிளாஸில் தான் இருக்கிறான் அப்படின்னு அதை பார்த்து அவனை பார்த்துக்கிட்டே இருப்பா. உடனே மேம் நான் ஹீரோ பக்கத்தில் ஒரு சீட்டு காலியாக இருக்கும், அவன் பக்கத்தில் போய் உட்காரலாமா அப்படின்னு கேட்பா. உடனே நம்ம ஹீரோவும் எனக்கு யார் கூடயும் உட்கார பிடிக்காது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவங்க மேம் வந்து அவன் பக்கத்துலேயே இவளை போய் உட்கார சொல்லுவாங்க. அப்புறம் அவள் ஒரு நோட் எடுத்து கீழே என்ன நடந்துச்சோ அது வந்து ஃப்ரெண்ட்லி ஹக் தான், நீ என்ன தப்பாக நினைக்காதுன்னு எழுதி காமிப்பா. உடனே நம்ம ஹீரோவோட பெண்ணும் கீழே விழுந்திருக்கும். உடனே நம்ம ஹீரோவும் அவளை எடுக்க சொல்லுவான். ஆனால் எடுக்க முச்சில் 2 பேருமே முட்டிப்பாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் சாரின்னு சொல்லிட்டு இருப்பா. இதை அவங்க கிளாஸ் டீச்சர் பார்த்து 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. உடனே நம்ம ஹீரோவையும் ஹீரோயினுக்கு புக்கை ஷேர் பண்ண சொல்லுவாங்க. உடனே அவன் புக்கை எடுத்து அவட்ட கொடுப்பான். அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவா. அதுக்கப்புறம் ஹீரோவும் இங்கே இருக்கு மேப்பு, நீ இதை பார்த்து போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுவான். ஆனாலும் நம்ம ஹீரோயின் ஹீரோ பின்னாடியே வந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வந்து அவள் கையில் வச்சிருக்க புக்கெல்லாம் தட்டி விட்டுருவான். ஆனாலும் அவளுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லுவான். உடனே என்கிட்ட இப்படிலாம் பேசாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அதுக்கப்புறம் அவங்க மேக்ஸ் சாரை பற்றி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். உடனே இவங்க 2 பேரும் நெக்ஸ்ட் சீனில் கிளாஸுக்கு போவாங்க. அவங்க சாரை அவங்க 2 பேருக்குமே சம் கொடுப்பாங்க. அவங்க 2 பேருமே வேறு மெத்தடில் பண்ணிட்டு இருப்பாங்க. 2 பேருமே முடிச்சிருவாங்க. ஆனால் அவங்க சார் வந்து 2 பேர்த்தையும் வெளியே போக சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட கேட்பா, நம்ம 2 பேரும் நல்லா தானே பண்ணோம், அப்புறம் எதுக்கு சார் நம்மளை வெளியே போக சொன்னாங்கன்னு. உடனே அவன் சொல்லுவான் அவன் அப்படிதான், அவன் ஒரு கிறுக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் நம்ம ஹீரோயின் நிற்க முடியாமல் கீழே விழுந்துருவா. கூட ஹீரோவையும் சேர்த்து இழுத்துருவா. அப்படி இழுத்தப்போ நம்ம ஹீரோவோட ஷோல்டர் அப்படியே தெரியும். உடனே அவளும் சாரின்னு சொல்லுவா. உடனே அவனும் நல்ல வேலை நீ என் டவுசரை கழட்டாம விட்டியே அப்படின்னு சொல்லுவான். மறுபடியும் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட என் கூட ஃப்ரெண்டாக இருப்பியா அப்படின்னு கேட்பா. உடனே அவனும் எதுக்கு நீ இப்படி கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்பான். உடனே அவனும் ஒரு 3 கண்டிஷன் கொடுப்பான். இது நீ பண்ணினா நான் உங்கூட கண்டிப்பாக ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவளும் என்னதுன்னு கேட்பா. உடனே அவனும் கீழே விழுந்து இலை எல்லாமே வானத்தில் பறக்கணும், அப்புறம் வானத்தில் இருக்க ஸ்டார்ஸ் எல்லாமே கீழே வரணும், அப்புறம் பெல் அடிச்சிடும். உடனே சாரும் நீங்கள் 2 பேருமே உள்ளே போகலான்னு சொல்லுவாங்க. உடனே அவனும் அவகிட்ட இந்த சார் வந்து விக்கு வச்சிருப்பாங்க, அந்த விக்கும் வந்து நீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கூட வந்துட்டு இருப்பான். உடனே எல்லாருமே வாவ்னு கத்திட்டு இருப்பாங்க. உடனே இவங்க 2 பேரும் என்னது அப்படின்னு பார்த்து ஸ்டன் ஆகி நிற்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கீழே பார்ப்பாங்க என்ன நடக்குதுன்னு. நம்ம ஹீரோயின் பலூனில் ஒவ்வொரு இலையாக கெட்டி மேலே வெட்டி விட்டுட்டு இருந்திருப்பா. அதை நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருப்பான்.
உடனே அவளும் நீ சொன்ன ஃபர்ஸ்ட் கண்டிஷனை நான் பண்ணிட்டேன் பாத்தியா, அப்ப நான் பாஸ் ஆயிட்டேனா அப்படின்னு கேட்பா. உடனே அவனும் இன்னும் நீ 2வது கண்டிஷன் பண்ணலையே அப்படின்னு சொல்லுவான். உடனே அவளும் நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி இழுத்து எங்கேயோ கூட்டிட்டு போவா, ஏதோ ஸ்போர்ட்ஸ் ரூம் மாதிரி இருக்கும். உடனே அங்க போனோடனே அவளும் லைட் ஆஃப் பண்ணுவா. உடனே அவனும் இது என்னது அப்படின்னு கேட்பான். உடனே அவளும் கண்ணை மூடு அப்படின்னு சொல்லுவா. உடனே அதுக்கப்புறம் அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவா. அங்க வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் ஏதோ பிரைட்டாக ஏதோ மின்னிட்டு இருக்கும். உடனே அவளும் பார்த்தியா இதான் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவா. உடனே அவனும் இதெல்லாம் ஒன்றும் ஸ்டார் கிடையாது அப்படின்னு அவனும் சொல்லுவான். இப்போ நான் பாஸ் ஆயிட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்பா. பார்க்கலாம் அப்படின்னு இவனும் சொல்லுவான். 3rd கண்டிஷனும் இன்னும் நீ பண்ணலல்ல அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் நம்ம ஹீரோயின் கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. அங்கே ஒரு பொண்ணு வருவா, அவள் தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவகிட்ட ஒருத்தவங்களை பற்றி எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லுவா. உடனே நம்ம ஃப்ரெண்டும் ஹீரோ பற்றி தானே அப்படின்னு கேட்பா. உடனே அவளும் இல்லை எனக்கு அந்த சாரை பற்றி தெரியணும் அப்படின்னு கேட்பா. உடனே சாரா அவரை பற்றி எதுக்கு அப்படின்னு கேட்பா. அவர் ஒரு விக்கு வச்சுருப்பாங்கல்ல அப்படின்னு இவ ஹீரோயின் சொல்லுவா. உடனே அதுக்கப்புறம் என்னது அப்படின்னு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொன்ன 3 கண்டிஷனை பற்றி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவா. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை யாமின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவன் உன் கூட ஃப்ரெண்டாகலாம் நினைக்கல, ஒன்று வேறு ஸ்கூலுக்கு மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் இது பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட வார்ன் பண்ணுவா. அப்புறம் அவங்க சார் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு பெரிய ஆஃபீஸர் அவங்க ஸ்கூலுக்கு வராங்கன்னு. எல்லாருமே அதனால ஸ்கூலை க்ளீன் பண்ணோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோவும் போட்டுட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் அப்போ ஓடி என்னால் 3rd கண்டிஷன் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக நீ வேற ஏதாச்சும் கண்டிஷன் கொடுக்குறியா அப்படின்னு கேட்பான். உடனே அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோயினா நான் உனக்காக போடுறேன் ப்ளீஸ் வேற ஏதாச்சும் மாற்றி கொடு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பா. அப்புறம் அவளும் நம்ம ஹீரோவுக்காக போட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் படிக்கட்டில் நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஏதோ புக்கு படிச்சுட்டு இருப்பா. உடனே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் நான் பெருக்குனா நீ அல்றேன்னு தானே சொன்னேன், இப்போ பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருப்பான். உடனே அவளும் எனக்கு பீரியட்ஸ், எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது, என்னால் பண்ண முடியாது, நீயே பண்ணிருன்னு சொல்லுவா. உடனே அவனும் அன்னைக்கு பிடி பீரியடில் தானே உனக்கு பீரியட்ஸ்ன்னு சொல்லி வயிறு வலின்னு போனேன், இப்போ என்ன அப்படின்னு கேட்பான். அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு அவள் சொல்லுவா. உடனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் ஒரு புது ஷூ போட்டிருப்பான். இரு அந்த ஷூவை நான் அழுக்காக்குறேன் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அவனை துரத்திக்கிட்டே ஓடிட்டு இருப்பா. அப்போ அவங்க மேக்ஸ் சாரும் அந்த ஆஃபீஸர் கிட்ட அவங்க ஸ்கூலை பற்றி பெருமையாக சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு போஸ்டர் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட ஹீரோவோட ஃப்ரெண்டை துரத்திட்டு ஓடி வந்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் மேல விழ போவான். உடனே நம்ம ஹீரோயினை பிடிச்சிருவான். உடனே அந்த போஸ்டர் அப்படியே கீழே விழுந்துரும். நேரா அது அப்படியே அவங்க மேக்ஸ் சார் மண்டியிலேயே போய் விழுந்துரும். அது விழுந்த உடனே சாரோட விக்கும் அப்படியே கலண்டு வந்துடும். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் விக்கு கலண்டுட்டு அப்போ நான் 3வது கண்டிஷன்ல பாஸ் ஆயிட்டேன்ல, அப்போ நீ என் கூட ஃப்ரெண்டா இருப்பியான்னு மறுபடியும் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்பா. நம்ம ஹீரோவும் எதுவும் சொல்லாம ஸ்டன் ஆகி அவளே. நெக்ஸ்ட் சீன்ல அந்த சாரும் அந்த போஸ்டர் கையில வச்சுட்டு இது யாரு பண்ணது அப்படின்னு கிளாஸ்ல இருந்து கேட்டுட்டு இருப்பாங்க. யாருமே பதில் சொல்லாம சிரிச்சிட்டு இருப்பாங்க. உடனே சாரும் இன்னைக்கு யாருமே நீங்க வீட்டுக்கு போக கூடாது, நைட் ஸ்டடி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோவும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு எந்திரிச்சு நிப்பான். உடனே நம்ம ஹீரோயினும் நானும் இவன் கூட சேர்ந்து தான் பண்ணேன்னு அவளும் எந்திரிச்சு நிப்பா. உடனே சார் அவங்க 2 பேர்த்தையும் வெளியே போய் அந்த போஸ்டரை பிடிச்சிட்டு நிக்க சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்து உன்னை பார்த்ததுலேருந்து காலையிலேருந்து எனக்கு இப்படி தான் எல்லாமே கெட்டதாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவங்க கிளாஸுக்கு போனோடனே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அவங்க 2 பேரை பற்றி உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி தான் நம்ம ஸ்கூல் ஃபுல்லாக ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து முறைப்பான். உடனே அவளும் நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லுவா. நம்ம ஹீரோ அங்கேருந்து எந்திரிச்சு போவான். உடனே நம்ம ஹீரோயின் அவன் பின்னாடி போய் இந்த ரூமர்ஸ் 1 நாள் 2 நாள் தான் இருக்கும், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் அவங்க கீழே போஸ்டர் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதனால அவங்க சார் அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி அப்பாலஜிஸ் லெட்டர் எழுதி அவங்கள ஸ்கூலுக்கே கேட்குற மாதிரி ரீட் பண்ண சொல்லியிருப்பாங்க. உடனே அவனும் ஹீரோவும் ரீட் பண்ணிகிட்டு இருப்பான். நான் தான் நான் தெரியாமல் இந்த தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லி ரீட் பண்ணிகிட்டு இருப்பான். அப்புறம் அவன் அங்கேருந்து அப்படியே போயிடுவான்.
ஹீரோயினும் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவா. நான் தான் லின்ஷி, நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டே இந்த ஸ்கூலுக்கு வந்தேன், ஆனால் தெரியாமல் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவா. அப்புறம் நான் அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு தான் இவ்வளோ பண்ணேன், அவன் கூட சேர்ந்து பாஸ்கெட் பால் ஆடணும், அவங்க கூட சேர்ந்து சாப்பிடணும், ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் நம்மளுக்கும் தெரியாது எதுக்கு நம்ம ஹீரோயின் இப்படி பேசிகிட்டு இருப்பான்னு. அதுக்கப்புறம் அவள் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்ப்பா. அப்போ அவளும் அவங்க அப்பாவும் பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருப்பாங்க. உடனே அவளும் அவங்க அப்பா கிட்ட போய் என்ன அண்ணன் இன்னும் வரலன்னு கேட்பா. உடனே இருங்க நான் போய் ஃபோனில் பார்த்து சொல்லுவா. அப்புறம் ஒரு பையனை காமிக்காங்க. அவன் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு கார் வேகமாக வந்து அவனை இடித்து கீழே தள்ளி விட்டுரும். அவனும் அப்படியே கீழே விழுந்துருவான். நெக்ஸ்ட் சீன்ல என்ன காமிக்கிறாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. அதில் அவங்க அம்மாவும் அப்பாவும் அழுதுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் தான் அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருப்பா. அவங்க அப்பா கையில் ஒரு ஆர்கன் டொனேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்கும். அதை வந்து அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நினச்சி நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே பேசிகிட்டு இருப்பா. உடனே நம்ம ஹீரோவும் இவ என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு ஓடி வந்து அவள் பேசுகிறத மைக்கை ஆஃப் பண்ணிடுவான். அவனும் அப்புறம் வீட்டுக்கு போகும்போச்சுல இதை பற்றி யோசிச்சே போவான். அவள் ஒரு பைத்தியக்காரி அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போய் கதவு திறப்பான். அப்புறம் கதவு திறந்தா நம்ம ஹீரோயின் உள்ளேருந்து ஹாய் அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோவும் நீ எப்படி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு கேட்பான். அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ, ஹீரோயின், ஹீரோவோட அம்மா 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோவோட அம்மா கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு அவங்க அம்மாவை தனியாக கூப்பிடுவான். அப்புறம் ஹீரோ அவங்க அம்மா கிட்ட எதுக்கு இவ இங்கே இருக்கா அப்படின்னு கேட்பான். உடனே அவங்க அம்மாவும் நீ தான் இனி அவளை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எது நானா அப்படின்னு கேட்பான். ஆமாம், அவள் இந்த செமஸ்டர் மட்டும் இல்லை, இது முடிகிற வரைக்குமே இங்கே தான் இருப்பான்னு அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோயின் ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு போய் கேட்டுட்ருப்பா. உடனே அவளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வரும். அப்போ அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் இருந்து பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே அவங்க அம்மா நம்ம ஹீரோவோட அம்மா கிட்ட கால் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ படிக்கிற ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோயினோட அப்பாவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அது நல்ல ஃபேமஸான ஸ்கூல் தான், அதனால அவள் அங்கேயே போய் படிக்கட்டும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க நம்ம பையனோட ஹார்ட்டு தானே அவங்க பையனுக்கு டொனேட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நம்ம ஹீரோயினோட அண்ணனோட ஹார்ட்டை தான் நம்ம ஹீரோவுக்கு டொனேட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இது வந்து நம்ம ஹீரோயினுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் அதை வந்து கேட்டிருப்பா. அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் அவள் வந்து அவளுக்கு கொடுத்த ரூமை வந்து சுற்றி பார்த்துட்டு இருப்பா. அப்போ அதில் ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவில் நம்ம ஹீரோ கூட ஒரு குட்டி பையனும் நிற்பான். உடனே இவன் தான் அந்த ஹீரோவோட தம்பியா அப்படின்னு அவளும் பார்த்துட்டு இருப்பா. அப்புறம் நெக்ஸ்ட்டு அவள் வந்து அவங்க அண்ணனுக்கு வந்து ஒரு லெட்டர் மாதிரி எழுதிட்டு இருப்பா. ஆனால் நீ வந்து வேற மாதிரி இருக்க, ஆனால் ஹீரோ வந்து வேற மாதிரி இருக்கான், நீ ரொம்ப சாஃப்டாக இருப்ப, ஆனால் அவன் ரொம்ப டெரராக இருக்கான், அவங்க கூட என்னால் ஃப்ரெண்டாகவே முடியல, ஆனால் நான் வந்து கிவ் அப் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக நான் அவங்க கூட ஃப்ரெண்டாக ஆவேன், அப்புறம் நீ என் கூட இருக்க, நீ கொடுத்த பொம்மையே என் கூட தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் அந்த பொம்மையை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுவா. இதோட எபிசோட் 1 வந்து முடியுது. இனி நெக்ஸ்ட் செகண்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.